ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி பீடியான்னு சொல்ல மாட்டேன், குட்டி பீடியானே சொல்லலாம். எஸ், நிறைய அப்டேட்ஸ் வந்து நாங்க முன்னாடி சொல்லியிருந்தோம். வீக்லி பீடியா வந்து மண்டே 11:17 PM அன்னைக்கு நாங்க வந்து இருக்கிற நியூஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். அதுக்கு மேல இருக்கிற நியூஸ் எல்லாம் வந்து வேற வீடியோல கவர் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நான் ஆபீஸ் போயிட்டு வந்த வேலையில், பரத் வந்து குளிக்க போயிட்டு வந்த வேலையில் நிறைய அப்டேட்ஸ் வந்து குவிஞ்சு கலந்தனால ஒரு வீடியோவே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நாங்க ஷூட் பண்றோம். எஸ், இட்ஸ் கோயிங் டு பி a குட்டி பீடியா வித் சம் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அதாவது நான் எப்பெல்லாம் வீக்லி பீடியா எடுக்கணும்னு உட்கார்றோமோ அதுக்கு முன்னாடி நியூஸ் எல்லாம் பார்ப்பேன். ஓகேவா, கடைசி ஒரு வாரம் 2 நாள் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்போ நியூஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சரி, ஓகே, எடுத்து முடிச்சு டியூஸ்டே ரிலீஸ் பண்ணாலும் போகும்போது டியூஸ்டே அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா புதுசா இறக்குவானுங்க. அந்த மாதிரி இந்த முறை ஐபிஎல் அப்படிதான் இறங்கிருக்கு. ஓகே, ஒவ்வொன்னா பார்ப்போம். வீக்கெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டியூஸ்டேக்கு போஸ்ட் பண்ணி டியூஸ்டேலயே வந்து நியூஸ் நிறைய விட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, நான் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தனே சிஎஸ்கே கேம்ப்ல தான் ஒரு அப்டேட். எஸ், நாதன் எலிஸ் இஸ் ரீப்ளேஸ் பை ஸ்பென்சர் ஜான்சன். மோஸ்ட் அவைட்டட், லைக் நிறைய பேர் பேசிட்டு இருந்தோம் ஸ்பென்சர் ஜான்சன் தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லு பரத், நீ என்ன நினைக்கிறது? அதான் சொல்லிட்டேன், நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸ்பென்சர் ஜான்சன் பொறுத்தவரை ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு. இன்னும் இஸ் நாட் ஃபுல்லி ரெக்கவர்ட் ஆக்சுவலி. லைக் வந்து இன்னும் அந்த 145 போடுவாரான்னு தெரியல. போன வருஷம் ஃபுல்லா அவர் ஆடவே இல்லை. அவர் கடைசி ஆடின காம்படிட்டிவ் மேட்ச் வந்து நம்ம கேகேஆருக்கு தான், ஐபிஎல் தான் ஆடினாரு. அப்படி இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது தெரியல. ஆல்ரெடி நம்ம டீம்ல வந்து ஒரு 3 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் இருக்காங்க, இந்தியன் சீமர். குர்ஜப்ரீத் சிங், கலீல் அகமது, முகேஷ் சௌத்ரி அப்படின்னும் போது இவர் ஒரு ஃபாரின் சீமர் ஆட் இருக்காரு. அது எந்த ஆஸ்பெக்ட்ல எடுக்க போறாங்க? ஒருவேளை கலீல் அகமது எக்ஸ்பென்சிவா போனார் அப்படின்னு அவரை உட்கார வச்சுட்டு ஸ்பென்சர் ஜான்சனையும் அன்சுல் கம்போஜையும் ஆட வைக்கிற பிளானா அப்படின்றது தெரியல. ஓகே, அதை பொறுத்து இருந்து பார்க்கணும். எனிவே, ஏஆர் ஸ்ரீகாந்த் என்ன பண்ணாலும் நல்லா தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கலீல் அகமது, ஸ்பென்சர் ரெண்டு பேருமே நடக்கலாம்ல. 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர் 2 பேருமே பவர் பிளேல தான் குட் டெத்ல வந்து எக்ஸ்பென்சிவ்ன்றப்போ 2 பேரும் ஆட வைக்கிறது டசன்ட் மேக் சென்ஸ் டு மீ. 2 பேருமே டெத்ல வேலைக்கு ஆக மாட்டான்ற. கலீல் அகமது டெத்ல உனக்கு போட்டதே இல்லைன்ற. டெத்ல போட்டிருக்காரு ப்ரோ. டெத்ல போட்டப்போ டெத்தா இருக்கு. போன வருஷம் வேணாம், ரமரேஸ் அப்படி 28 ரன் அடிச்சாரு, தேவையே இல்ல. சாரி, ஒரு மேட்ச் வந்து கலீல் அகமது ஓகே, பட் இப்ப டொமஸ்டிக்ஸ்ல சரியா போடல அப்படின்னு என்ன சொல்லலாம். அதான் என்டையரா சொல்றேன், கலீல் அகமது டெத்ல வந்து கூட்டாராதீங்க, நாங்க அடி பாத்துட்டோம் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, அதனால வேண்டாம்னு சொல்றேன். அடுத்து இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் இன் எஸ்ஆர்எச் கேம்ப். டேவிட் பெயின் ரீப்ளேசஸ் ஜாக் எட்வர்ட்ஸ். இங்கதான் வந்து ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, ஓட்நெயில் பாட்மனுமே வந்து பிஎஸ்எல் இருந்து வெளியே வந்தாரு, ஸ்பென்சர் ஜான்சன் வெளியே வந்திருந்தாரு. சோ ஸ்பென்சர் ஜான்சன் எலிஸை ரீப்ளேஸ் பண்ண போறாருன்னு கன்ஃபார்ம் ஆன உடனே அப்போ ஓட்நெயில் பாட்மன் கண்டிப்பா வந்து எஸ்ஆர்எஸ்க்கு தான் போக போறாங்க. அந்த ஈஸ்டர்ன் கேப் கனெக்ஷன் இருக்கு, எஸ்ஐ20 3 வருஷம் இருந்து 2 வருஷம் கப்படிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிற வேலையில் திடீர்னு குண்டு தூக்கி போட்டாங்க. டேவிட் பெயின் ரிப்ளேசஸ் ஜாக் எட்வர்ட்ஸ். ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். இந்த செமெண்ட்ல அப்படியே டேவிட் பெயின் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான பவுலர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர். எப்படா ஒரு பவுலர் தான் ரிப்ளேஸ் பண்ண போறாங்கன்னா பாட்மனுக்கே போயிருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி நல்ல முடிவு தான் சொல்லுவேன் ஹைதராபாத். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் ஒருத்தங்க தான் இருக்காங்க. அதுவுமே வந்து உனத்கட் மட்டும் தான். அவருக்கு ஆல்டர்னேட்டா வந்து இந்தியன் பவுலரும் கிடையாது, ஃபாரின் பவுலரும் கிடையாது. அப்படின்னும் போது தேவ் சோசன் டேவிட் பெயின். அண்ட் டேவிட் பெயின் எப்படிப்பட்ட ஒரு பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவர் பிளேல சூப்பரா போடுவார், லெஃப்ட் ஆர்ம்ல வந்து சூப்பரா ஸ்விங் ஆகும். ஆனா டெத்லயுமே எக்கச்சக்கமா வேரியேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஒரு 2 இயர்ஸ், எஸ்பெஷலி லாஸ்ட் 2-3 இயர்ஸா வந்து வேற லெவல் போட்டுட்டு இருக்காரு. 2024 நினைக்கிறேன் வைட்டர் டிப்ளாஸோட லீடிங் விக்கெட் டேக்கர், கிளாஸ்டர்ஷையர் ஜெயிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசனா இருந்தார் அவரு. இப்போ ரீசெண்டா பிக் பேஷ்ல பாத்தீங்கன்னா பர்த் ஸ்காட்சர்ஸ்க்கு சூப்பரா போட்டாரு, ILT20ல டெசர்ட் வைப்பர்ஸ்க்கு சூப்பரா போட்டாரு. 2 இடத்துலயுமே கப்படி அந்த டீம் கப்படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் டேவிட் பெயின் தான். சோ வந்து பாத்துக்கோங்க, நல்ல பை. பட் எஸ்ஆர்எச் பவுலிங் ரேட் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அண்ட் எஸ்ஆர்எச் பவுலிங் ரேட்ல இன்னும் வந்து நாங்க பவுலர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணோம். அது வந்து நாங்க ப்ரிவியூல வந்து எடுத்துட்டு வரோம். இதெல்லாம் சொன்னாலும் டேவிட் பெயின் எந்த ஊருக்காரு? இங்கிலாந்து. கண்டிஷன்ஸ்ல என்ன சொல்லுவோம் நம்ம? ஒன்னும் சொல்ல மாட்டோம். இந்தியன் கண்டிஷன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றது பெரிய விஷயங்க. இங்கிலாந்து பவுலர்ஸ் எல்லாம் பாப்போம் பொறுத்து இருந்து எப்படின்னு சொல்லிட்டு. பட் நியூ பவுலர் ஃபர்ஸ்ட் எடுத்தனே அந்த மொமெண்டம் இருக்கும், அவருக்கு புதுசா விளையாடுறாங்க அப்படின்றப்போ அதை யூஸ் பண்ணிட்டு எப்படி எஸ்ஆர்எச் வந்து ப்ரிவேல் பண்ண வைக்கிறாருன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். எப்படி போன வருஷம் ரீஸ்டாப்லி உங்களுக்கு போட்ட மாதிரியா ப்ரோ? அப்பா சாமி வேணாண்டா, ரீஸ்டாப்லி ரீஸ் வேணாங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் வந்து எப்படி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி 2 people ஆர் மிஸ்ஸிங் அவுட் IPL 2026. ஒன் இஸ் எஸ்தயால் ஃப்ரம் ஆர்சிபி டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் வந்து அவர் மிஸ் பண்றாரு. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், லைக் அவர் விளையாடுற டவுட் தான். ஆனா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க எஸ்தயால் வந்து விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்குமே வந்து அந்த ஷோரா தெரியல எப்படி அவர் விளையாடுவாரான்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவர் வந்து விளையாட மாட்டாரு. ஆனா அவர் கான்ட்ராக்ட் வந்து ரினியூ பண்ணி தான் வச்சிருக்காங்க, லைக் அது டிக்ளைன் பண்ணவே இல்லை. 27ல மேபி அவர் வந்து திரும்ப விளையாட ஆரம்பிக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ எஸ்தயால் எப்படி ஆர்சிபி இம்பாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்சிபி ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா தான் இருப்பாங்க. பிகாஸ் ஒரு மிஸ் பண்ண போற சீசன்றது வந்து மேபி இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா வந்து ஆர்சிபி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுனால நாங்க பிளான் பண்ணி தான் எடுத்திருக்கோம்னு ஆர்சிபி ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மேபி மங்கேஷ் யாதவ் ஒரு நல்ல ஆப்ஷன். அதனாலதான் வந்து 6.5 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இன்னொரு பவுலரும் இருக்காங்க டெக்ல. சோ வந்து யார் அந்த டெத் பவுலிங் ஸ்லாட் வந்து ஃபில் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம இந்த எஸ்ஆர்எச் ஆர்சிபி ப்ரீவியூல வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பென் டக்கெட் வில் பி மிஸ்ஸிங் அவுட் திஸ் IPL. அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, லைக் நான் டெஸ்ட்ல வந்து ஃபார்ம் டிப் ஆகுது, அது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், எனக்கு அதுதான் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இங்கிலாந்து திரும்ப போயிருக்காரு.
முன்னாடியே தெரியும் நம்ம ஹாரி ப்ரூக் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இப்படிதான் போனாரு. அவருக்கு ஒரு 2 வருஷம் பேன் கொடுத்தாங்க. கழிச்சு பென் டக்கெட் முடிஞ்சா பார்ப்போம். IPL 2029ல 29ல ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பென்டகெட்ட கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இப்படி பண்ணிருக்க கூடாது, பண்ணது தப்பு, லைஃப் தொலைச்சடா அப்படி இப்படின்ட்டு. ஆனா அவன பர்சனல் டேர்ம்ஸ் நான் அவர் சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் யோசிக்கும் போது மனுஷன் வந்து பர்ஃபெக்டா தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவருக்கு இங்க IPL ஸ்கோப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த டீம்லயே பாத்தீங்கன்னா ஒரு 6-7 ஓப்பனர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது பென் டக்கெட்டுக்கு அங்க வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் இவர் வந்து ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போறான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. T20 ஃபார்மேட்ல எப்படி அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல. பென் டக்கெட்ட பேக்கப்பா தான் இருக்காரு அங்க ஜாஸ் பட்லர் சால்ட் இருக்கும்போது. ஆனா இவருக்கு முக்கியமான ஃபார்மேட்னா டெஸ்ட் ஃபார்மேட் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. கடைசி ஒரு வருஷமா வந்து ஃபார்ம் டிப் ஆயிருக்கு. இவர் என்ன யோசிச்சிருக்காருன்னா கவுண்டில போயிட்டு நாட்டிங்ஹாம்ஷயர் தான் விளையாடுவாரு சரியா, அதான் வந்து இவரோட கவுண்டி. அங்க போயிட்டு இந்த ஒரு மே டைம்ல இருந்து அங்க ஆரம்பிக்கும் கவுண்டி. சோ அந்த டைம்ல இருந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு இந்த ஜூன் டைம்ல நியூசிலாந்து சீரிஸ் இருக்கு, இங்கிலாந்து நியூசிலாந்து சீரிஸ், அதுக்குள்ள நான் ப்ரிப்பேர் ஆயிடுவேன். ஸோ ஐ வாண்ட் மை பிளேஸ் பேக் இன் த டீம். அதுக்கு நான் என்ன பண்ணுமோ நான் பண்றேன் அப்படின்ட்டு நேஷனை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி லீக் பிரையாரிட்டைஸ் பண்ணதை தாண்டி அவர் கிளாரிட்டியா இருக்காரு. இந்த ஃபார்மேட் தான் நம்மளுக்கு, இதுதான் நம்மளுக்கு சோறு போட போகுது, இது விளையாடுனாலும் பிரோஜனம் இல்லைன்றதுனால நான் அங்கேயே போயிட்டு அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி நல்ல பிளேயரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புஜாரா நம்மள எப்படி இந்தியால இருந்தாரோ அந்த மாதிரி அங்க பென் டக்கெட் நல்ல எக்ஸ்ப்ளோசிவா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் ஆக்சுவலி பென் டக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்லயும். ஆமா ஆக்சுவலி பென் டக்கெட் மட்டும் இல்ல, அந்த டீம் எக்ஸ்ப்ளோசிவா தான் ஆடும். ஏன்னா அங்க இருக்கிற கோச் அப்படி, தலைவரோட அப்ரோச் அப்படி, பாஸ் பால் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து டீம் ஃபார் தி பாஸ்ட் 4 இயர்ஸ் துரந்தரன் இங்கிலாந்து செட்டில் இருக்குதான். சரி ஓகே, பை தி வே ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் பென் டக்கெட் ரிப்ளேஸ்மெண்ட் யாரெல்லாம் சைன் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய லிஸ்ட் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஜானி பேர்ஸ்டோவ், அதுக்கப்புறம் வந்து ஜேமி ஸ்மித், டெவான் கான்வே எடுத்துட்டு லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு நிறைய இடத்துல பேசிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு என்ன பிளேயர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓப்பனர் தேவையே கிடையாது. நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நாங்க வந்து ஆல்ரெடி இவங்கள்ட்ட வந்து 6 ஓப்பனர் இருக்காங்க. பிளேயரே தேவையில்லை ஆக்சுவலி, எல்லாமே பக்காவா இருக்கு. மிடில் ஆர்டரா இருக்கட்டும், அந்த லோயர் ஆர்டர் பினிஷிங்கா இருக்கட்டும், பவுலர்ஸா இல்ல இருக்கட்டும். ஆக்சுவலி மிடில் ஆர்டர் நான் வந்து பக்காவா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ ஆக்சுவலி போன விட சொல்லும்போது சமீர் ரிஸ்வி இருக்காருல்ல, கொன்றுவேன். போன விட சொல்லும் போது நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். அங்க வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க ஓகேவா. சமீர் ரிஸ்வி, அக்ஷர் பட்டேல், டிஸ்டான் சப்ஸ், டேவிட் மில்லர். இதை தாண்டி இருக்கிற பேக்கப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிதிஷ் ராணா மிடில் ஆர்டர் 4 பேர்ன்றது ஜாஸ்தி இல்லடா, 2 பேர் தான் அதுல விளையாட போறாங்க. இல்ல 2 பேர் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ வந்து அக்ஷர் பட்டேல் கன்ஃபார்ம் ஆட போறாரு ஓகேவா. டேவிட் மில்லர், டிஸ்டான் சப்ஸ் 2 பேருமே வந்து ரெகுலரா ஃபெயில் ஆறாங்க அப்படின்னா உனக்கு பேக்கப் ஆப்ஷன் அங்க இல்ல. உனக்கு இந்தியன் பேருமே உட்கார வைக்க மாட்டாங்களா, யாரோ ஒருத்தர் தான் உட்கார வைப்பாங்க. ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ஒரு பேக்கப் ஆப்ஷன் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு டீமோட பேக்கப்ஸ் அப்படிதான் எடுத்து வைப்பாங்க. இங்க இந்தியன் பேக்கப்ஸ் இல்ல அப்படின்றதுனால ஒரு ஃபாரின் பேக்கப் எடுக்கலாமே. ப்ராபபிலி சம்மன் லைக் ஒரு டேரல் மிச்சல். நீங்க ஓப்பனரே எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஓப்பனர் போயிட்டாருன்னா டேரல் மிச்சல் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கலாம். இல்லைன்னா வந்து மார்க் சாப்மேன் ஸ்டெல்லர் ஆஃப் T20 வேர்ல்ட் கப் அவர் எடுக்கலாம். சோ அந்த மாதிரி பேக்கப் மேபி யோசிப்பாங்க, பட் இமீடியட்டா யோசிக்க மாட்டாங்க. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப ஒர்டினரியே எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணும். 4-5 மேட்ச் பார்த்துட்டு எங்க தேவையோ எந்த இடத்துல வந்து அந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எடுக்கிறதுக்கு அவசியம் இல்ல. இப்போதைக்கு ஆல் குட். கோர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்ல யாராவது தேவைன்னா டபக்குன்னு தூக்கி புச்சு உள்ள போட்டுடலாம். ஓகே, இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒண்ணு இருக்கு, ஒரு பெரிய அப்டேட். சிஎஸ்கேக்கு இன்னொரு அடியா, இன்னும் 2 அடியா, என்னடா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நேத்தி வந்து 2 ரூமர்ஸ்ங்க. அதை பத்தி நான் ஜஸ்ட் அட்ரஸ் பண்ணிடுறேன். மேட் ஹென்ரி ஆட மாட்டாரு, அதாவது வந்து இனிஷியலா லாக்கி ஃபெர்குசன் மாதிரி அவரும் மிஸ் பண்ணுவாருன்னு ஒரு ரூமர். இன்னொரு 2ல அகில் ஹுசைனும் இருக்க போறது இல்லைங்க, அகில் ஹுசைன் இஸ் கோயிங் டு மிஸ் அப்படின்றது இன்னொரு ரூமர் வந்துச்சு. மேட் ஹென்ரி கதைக்கு வர, மேட் ஹென்ரி பாத்தீங்கன்னா இதே மாதிரி லாக்கி ஃபெர்குசன் நம்ம சொன்னோம்ல, அவருக்கு வந்து குழந்தை பிறந்துச்சுங்க, அவர் வந்து அங்க போய் ஃபர்ஸ்ட் ஒரு 7 மேட்ச் வர மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதே தான் மேட் ஹென்ரிக்கும். அவருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம T20 வேர்ல்ட் கப்ல சிமிலரா தான் 2 பேர் குழந்தை பிறந்துச்சு, 2 பேர் சேமா போயிட்டு சேமா தான் வந்தாங்க சரிங்களா. அப்போ லாக்கி ஃபெர்குசன் மட்டும் அங்க வந்து ஃபேமிலியை பார்க்க போறப்போ மேட் ஹென்ரி போக மாட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிட்டு மேட் ஹென்ரி ஃபேமிலி கூட தான் இருக்காரு. சிஎஸ்கே ஃபேமிலி இல்லடா இருடா, அவர் நியூசிலாந்துல தான் இருக்காரு, இன்னும் வரவே இல்லை ஓகேவா. இதனால என்ன ஃபேன்ஸ் ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவரும் வரப்போறது இல்லைங்க, அவரும் வந்து அங்க செட்டில் ஆட போறாரு. அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட் தான் வந்து ஓட்டினேல் பாட்மேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஆல்ரெடி கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அதாவது பாட்மேன் தயவுசெய்து யாருக்கா பதில் எடுத்து போடுங்கப்பா, எடுக்கிறதுக்கும் சாவடிக்கா எனக்கு இவன் எடுப்பா அவன் எடுப்பான்னு சொல்லிட்டு. அதுதான்டா இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, இப்ப வந்து அவரும் PSL இருந்து வெளியே வந்துட்டாரு, ஆனா அவர் யாரும் சைன் பண்ணல. அப்ப ஏதோ ஒரு கேம்ப்ல யாருக்கோ ஒரு இன்ஜுரி இருக்கு, அதுக்கு பதிலாக தான் பார்ட்மேன் எடுத்து ஏதோ ஒரு டீம் பேசியிருக்காங்க, பிரான்சைஸ் பேசியிருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அது ஒருவேளை சிஎஸ்கேவா தான் இருக்கும். இவனுங்க நம்பிட்டானுங்க ஓகேவா, பார்ட்மேன் சிஎஸ்கேன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. பீடா வேற சொன்னதுனால கன்ஃபார்மே பண்ணி வீடியோஸ் எல்லாம் போட்டு ஹைப் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா இப்ப ஸ்பென்சர் ஜான்சன் முடிவாயிடுச்சு. அப்போ பார்ட்மேன் கதை வேணும், எதுக்கு பதிலா வேணும், மேட் ஹென்ரிக்கு பதிலா எடுத்துடலாம் சொல்லி இவனுக்கு ஒரு இடத்துல கதை கட்டானுங்க. பட் ஓகே, நான் அதை அப்டேட் பண்ணிடுறேன். மேட் ஹென்ரி வில் பி பேக் சரிங்களா. 26 மேக்ஸிமம் பை 27 இஸ் கோயிங் டு ஜாயின் பேக் தி சிஎஸ்கே கேம்ப். அவர் வந்து செட்டில் ஆக போறது இல்லை, அங்கே எல்லாம் திரும்ப வந்துருவாரு சொல்லிருக்காங்க. அகில் ஹுசைன் கதை அதே மாதிரி தான், அவர் வந்து ஒரு எக்ஸ்டெண்டடா ஃபேமிலியோட இருக்காரு, பட் இல் பி கமிங் பேக் 26th அன்னைக்கு இஸ் கோயிங் டு ஜாயின் தி சிஎஸ்கே கேம்ப். சோ ஒரு பிரச்சனையும் இல்ல. சிஎஸ்கே கேம்ப் எப்பவுமே வந்து இந்த ஃபேமிலியோட ஜெகஜோதியா இருப்பாங்க. எதுக்கு ஃபேமிலி எங்கேயே கூட்டு வந்து ஜாலியா இருக்கு நம்மளால கூட்டு வர வைப்பாங்க, பாப்போம். அது ஒவ்வொரு எல்லா தடவையும் அதான் நடக்கும். இந்த நடந்தா நல்லா இருக்கும். இல்ல சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஃபேமிலியோட
ஒரு பெரிய ரெசார்ட்ல ஏதோ ஸ்டேல தங்கி இருப்பாங்க. அதை வந்து வீடியோ பிடிச்சு போடுவாங்க. ஆமா, அந்த ஒன் ஃபேமிலிக்கு ஒன் அதான் ஃபேமிலி தம்பி, அது எங்க ஃபேமிலி. அதான்டா, இந்த ஒன் ஃபேமிலிக்கு அதான் வேலை, இந்த சிஎஸ்கே ஃபேமிலிக்கு அதான் வேலைன்னு ரெண்டு அதுதான் டீமும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். மாத்தி மாத்தி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு ஃபேமிலி ஓட்டுவானுங்க. ஃபேமிலின்னு ஜாலியா இருப்பாங்க. ஆமா, ஓகே, முடிஞ்சாப்பா இன்ஜுரி அப்டேட் இன்ஜுரி அப்டேட் ரீப்ளேஸ்மெண்ட் ஓகே. எல்லாம். மும்பைன்னு ஓகே. சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த அப்டேட் இல்ல, ஒரு சின்ன ஒரு கதை சரியா? எப்படி இவனுங்க வந்து இந்த ஓட்டினில் பாட்மன் வந்து மேட் ஹென்ரியோட வந்து ஒரு லிங்க் பண்ணி ஒரு கதை ஒண்ணு போட்டாங்க. அந்த மாதிரி நான் ஒரு கதையை ஒண்ணு கட்டுறேன். ஒரு ஆர்டிகல் பார்த்தேன், அதுல போட்டு இருந்துச்சு ஐபிஎல் நடக்கிறதே டவுட்டா, ஏன்னா வந்து ஆயில் ஷார்டேஜ் இருக்கு, நம்ம எல்பிஜி சிஎன்ஜி கேஸ் பற்றாக்குறை இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால ஹோட்டல்ஸ்ல வந்து கேஸ் ஷார்டேஜா இருக்கிறதுனால இந்த வருஷம் ஐபிஎல் வந்து போஸ்ட்பான் செய்யப்படுமோ அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு இடத்துல இன்னொரு போஸ்ட் பார்த்திருந்தேன். ரிலையன்ஸ் இருந்துகிட்டு 5 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் இரானியன் ஆயில வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்பதான் வந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கிற முதல் பக்கத்துக்கும் 5வது பக்கத்துக்கும் இருக்கிற லிங்க் நான் வந்து உணர்ந்தேன். இங்க ரிலையன்ஸ் 5 மில்லியன் பேரல் வாங்கியிருக்காங்க, ஐபிஎல் நடக்காது டியூ டு ஆயில் ஷார்டேஜ் அப்படின்னா, ஒருவேளை மும்பை ஜெயிச்சாதான் உனக்கு ஆயில் அப்படின்ட்டு வந்து ரிலையன்ஸ்காரன் சொல்லிடுவானோ, அம்பானிக்காரன் சொல்லிடுவானோ, மும்பை ஜெயிக்க வைங்கடா அப்பதான் உங்களுக்கு ஆயில், இல்ல நோ ஆயில் நோ ஃபுட். 1வது பக்கத்துல இருக்க நியூஸ் 7வது பக்கத்துல இருக்க நியூஸ் சேர்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி. சும்மா ஜஸ்ட் ஆக்சுவலி ஐபிஎல் நடக்கலன்னா உண்மையிலே லாஸ் வந்து அம்பானிக்கு தான். ஏன்னா வந்து அந்த இதை டெலிகாஸ்ட் பண்றது ஜியோ ஸ்டார்ல தான். இப்படி பார்த்தாலும் அவன் பிசினஸ் சக்சஸ் தான் வச்சுக்கோங்களேன். மும்பை ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் என்ன, ஐபிஎல் நடந்தாலே அவன் பிசினஸ் ப்ராஃபிட் தான். இஷ்டத்துக்கு மும்பை இந்தியன்ஸ் உடனே வந்து ரிலையன்ஸ் என்ன பண்ணாலுமே அது ஏன்டா மும்பை இந்தியன்ஸ் வரீங்க. உங்க ஓனர் அவர் தானே ப்ரோ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அப்டேட் பிரான்ச்சைசின்னு பேசும்போது 2 பிரான்ச்சைசி வந்து அக்வயர் பண்ணிருக்காங்க, புது நியூ ஓனர்ஸ். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ராஜஸ்தான் ராயல்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரையும் வந்து புது ஓனர்ஸ் வந்து வாங்க போறாங்க, ஏலத்துக்கு விட்டுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 16,250 crores 290 crores கிட்டத்தட்ட. 290 crores வந்து வாங்கியிருக்காங்க. வெறும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. பால் ராயல்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு அபிஷியலா இன்னும் வரல. வெறும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கியிருக்காங்க இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு. யார் வாங்கியிருக்காங்க பார்த்து? கால் சோமானி அப்படின்றவரு. என்னப்பா கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற அப்படின்னா அவர் பேர் அப்படி இருக்கு, நான் எதுவும் சொல்ல முடியாது. அவர் வந்து ஆல்ரெடி வாஸ் பார்ட் ஆஃப் த ராயல்ஸ் பிரான்சைஸ் தான் சரிங்களா. அவர் வந்து அவருக்கும் கொஞ்சம் ஸ்டேக் இருந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம படாலே தான் வந்து மேக்ஸிமம் ஸ்டேக் வச்சிருந்தாரு சரிங்களா. சோ 2008ல இருந்தே அவர் ஸ்டேக் வச்சிருந்தாரு. அண்ட் அதை வந்து கொஞ்சம் ஸ்டேக் பிரிச்சு கொடுத்திருந்தாரு. ராஜ்குந்திரன்ல ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இப்போ வரைக்குமே ஒரு 3-4 பேர் அந்த கன்சோர்டியம்னு சொல்லுவாங்க, 4 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஹோல்ட் பண்ற மாதிரி. அந்த மாதிரி இருந்த ராயல்ஸ் இப்போ 100% ஸ்டேக் வந்து அவர் வித்துட்டாரு. படாலே அண்ட் அதர் கன்சோர்டியம் யாருக்கு வித்துருக்காங்கன்னா அகைன் கால் சம்மனி வாங்கியிருக்காரு. அவர் மட்டுமானு கேட்டீங்கன்னா கிடையாது. அவரே கூட வால்மார்ட் தெரியும்ல நம்மளுக்கு, யூஎஸோட ஒன் ஆஃப் தி லீடிங் ஸ்டோர்ஸ், அவங்க வந்திருக்காங்க. அவர் இன்னும் 2-3 கம்பெனியோட கன்சோர்டியம் ஆல்ரெடி இருக்கிற ஓனரே வந்து வாங்கிட்டு கூட வந்து வால்மார்ட் ஆகியிருக்காங்க. ஆமா, கூட சேர்த்துக்கிட்டாங்க. பேசிக்கா அந்த கன்சோர்டியம் போயிட்டு இப்போ இந்த கன்சோர்டியம் வந்திருக்கு. கூட இருக்கணும் கழட்டி விட்டு புதுசாக சேர்த்துட்டாரு கால் அவரு. ஓகே. அண்ட் இது இன்னும் அபிஷியலா இன்னும் பிசிசிஐ ரெஜிஸ்டர் பண்ணல சரியா. இது வந்து அபிஷியல் வந்து பிசிசிஐ ஓகே டிக்கு போட்டாதான் வந்து கன்ஃபார்ம் ஆகும். இதுவுமே வந்து நெக்ஸ்ட் இயர்ல இருந்தா. சோ 2026ல ராயல்ஸ் வந்து இந்த படாலே அந்த கன்சோர்டியம் அங்கதான் இருக்க போகுது. பட் 2027 அதான் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கால் சோமானி கன்சோர்டியம் கிட்ட பிரான்சைஸ் வந்து சேல் ஆகும். நீ சொன்ன மாதிரி பால் ராயல்ஸ் இது இன்க்ளூடடா என்னன்னு தெரியல. ஒரு டீமுக்கு 16,000 crores வந்து அதிகம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அது காரணம் நாங்க சொல்லக்கூடிய அந்த 2வது நியூஸ். 2வது டீம் ஆர்சிபி பெரிய ஒரு ஹைப்ல இருக்கு. 3 கப் வச்சிருக்காங்க லாஸ்ட் 3 yearsல. சோ அவங்க வந்து எவ்வளவுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த வேளையில் இவங்களே 16,000 கோடி போறாங்கன்னா அவங்க எல்லாம் எங்கேயோ போவாங்க அப்படின்லாம் யோசிக்க வேணாம். இவங்களும் வந்து 16,900 crores. ஆமா, 16,790 crores 690 crores to be precise something அந்த மாதிரி. 690 crores to be precise. கொஞ்சம் பாப்புலரான ஓனர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பிரான்சைசி வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆதித்யா பிர்லா அவங்க ஒரு பார்ட்னரா இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஆக்சுவலி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்குமே வந்து பிட் பண்ணி செகண்ட் பிளேஸ்ல முடிச்சிருக்காங்களாமா. இவங்க நிறைய காசு வச்சிருக்காங்க போல, எல்லா இடத்துலயும் பிட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஓகே, அதனால தேவையில்ல. 3வதா இன்னொரு பார்ட்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் ஸ்டோன் அப்படின்ட்டு வந்து ஒரு இன்வெஸ்டர் கம்பெனி சம்திங். 4வது வந்து போல்ட் வெஞ்சர்ஸ் அப்படின்ட்டு வந்து அவங்களோட இன்வெஸ்டர் கம்பெனி. அவங்களுடைய ஓனர் வந்து நிறைய இடத்துல வந்து பிரான்சைஸ் வச்சிருக்காரு. கிரிக்கெட்ல இல்ல, பட் அபார்ட் ஃப்ரம் கிரிக்கெட் நிறைய இந்த யூஎஸ்ல நடக்கிற இந்த பேஸ்பால் லீக், பாஸ்கெட் பால் லீக், NBA அந்த மாதிரி பிலடெல்பியா டீம் வந்து அவர் தான் ஓன் பண்றாரு. சோ அவங்களுக்கு வந்து இந்த போல்ட் வெஞ்சர்ஸ் நான் எங்கேயோ பாத்திருக்கேன் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இது பிலடெல்பியா மேட்ச் பாக்குறப்போ நான் நோட் பண்ணேன் அப்படின்னு நாம வந்துச்சு. சோ ஓவராலா 4 பேர் சேர்ந்த ஒரு கன்சோர்டியம் முன்னாடி சொன்ன மாதிரி 16,690 crores சம்திங் அந்த அமௌண்ட்ல வந்து வாங்கியிருக்காங்க. கம்மியா தான் தோணுது மச்சி. ஐ மீன் கம்மினா நான் கம்மின்னு சொல்ல, ஏன்னா வந்து ஆல்ரெடி ஐபிஎல்ல இதுக்கு முன்னாடி இந்த குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 2 டீமையும் சேர்த்து வச்சாலே வந்து 12,500 crores வேல்யூவேஷன் இருந்துச்சு. 2 டீமும் சேர்த்து 2021 சம்திங். ஆக்சுவலி ஆர்சிபி வந்து விமன்ஸ் டீமும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, மென்ஸ் டீமும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. 2 டீமுமே இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த அதர் ஹேண்ட் வந்து ஒரே டீம் தான். அதுதான் சஞ்சு சாம்சன் வந்து இப்ப விட்டாங்க வேற.
கரெக்ட். சோ அப்படின்றப்போ எப்படி அவ்வளவு பெரிய மார்க்கெட் போச்சு? சரி, ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு புரியல. அது எனக்கு எந்த ஆமா பேசிஸ்? பிசினஸ் வாரியா அது வந்து எப்படி இது பண்ணாங்க புரியல. பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 31 மார்ச்சுக்குள்ள வித்துருவேன் கண்டிப்பா அப்படின்ட்டு வந்து ஆர்சிபியோட முன்னாள் ஓனர் இருந்தாங்க பாத்தியா, அந்த யுனைடெட் பெவரேஜ் லிமிடெட். சோ அதனால இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. லைக் அவங்களுக்கு அங்க ஸ்டேக்ஸே கிடைக்கல. நிறைய பேர் வந்து அது வாங்குறதுக்கு ரெடியா இல்ல. சோ கரைச்ச விலைக்கு வித்துடலாம் அப்படின்ற மாதிரி வித்துட்டாங்கன்னு ஒரு இடத்துல டாக்ஸ் போயிட்டு இருக்கு. விச் கேன் பி ட்ரூ, ஐம் நாட் ஷூர். பட் எனிவே யூபிஎல் வந்து எப்பவுமே வந்து ஃபேன்ஸை வந்து பெருசா வேல்யூ பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இது ஓவரால் இப்படிதான் இருக்கும். ஆர்சிபிக்கு ஒரு செம லாயல் ஃபேன் பேஸ். ஓகேவா, நான் ஒரு ஆர்சிபி ஓனரா இருந்தேன் அப்படின்னா நான் ஃபேன்ஸுக்கு நிறைய இறங்கி செஞ்சிருப்பேன். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிசினஸ் வாஸ் தேர் ஒன்லி மோட்டிவ். இது எந்த ஆர்சிபி ஃபேன் கடந்து ஒத்துமா? ஆர்சிபின்ற ஒரு டீமை தாண்டி ஒரு ஆர்சிபி ஃபேனா இருந்தா நீ கிரிக்கெட் பாக்குற, நீ கிரிக்கெட் ஃபாலோ பண்ற, நீ பண்ணுவ. அவன் எதுக்கு பண்ணணும்? அவன் வந்து பிசினஸ் மைண்டடா பார்ப்பான். கரெக்ட், அதான் சொல்றேன். பட் அகைன் ஒரு ஐபிஎல் வரப்போ இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் பிசினஸ், இட்ஸ் அபவுட் ஃபேன்ஸ் எமோஷன்ஸ். நிறைய விஷயம் இருக்கு. நம்ம சிஎஸ்கேன்றப்போ நிறைய கிரிட்டிசைஸ் பண்றோம். ஆர்சிபி வரும்போது அவன் ஃபேன்ஸ் நிறைய பேர் யோசிப்பாங்கல்ல. ஃபேன்ஸ்க்காக நிறைய ஃபேன்ஸ் நிறைய எஃபர்ட் போடுறாங்க. அதை வேல்யூ பண்ற மாதிரி கொஞ்சம் நிறைய பெர்க்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். லைக் அந்த மாதிரி கொடுத்திருந்திருக்கலாம் கொடுத்துட்டு. அப்படின்ற ஆமா. மாதிரி இருந்துச்சு. இப்போ வித்துட்டு புது ஓனர். இந்த புது ஓனர்ல என்ன ஒரு ஷாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதித்யா பிர்லா குரூப் இருக்குல்ல, அதோடைய மேனேஜிங் டைரக்டரா இருக்கிற நம்ம ஆரியமான் பிர்லா, அவர் தான் வந்து இப்போ அவர் வந்து கிரிக்கெட்டராமே ஆக்சுவலி. கிரிக்கெட்டரு. அவர் வந்து மத்திய பிரதேஷ்ல ஆடி இருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு ஆமா. 2018 டீம் டைம்ல. ஒரு மேட்ச் கூட ஆடல. அப்ப எடுத்த முடிவா என்னன்னு தெரியல. பெரிய விட்டு புள்ளன்னு சொல்லிட்டு சும்மா விளையாட வச்சிருக்கலாம். அதுதான் அப்போ ஒரு மேட்ச் ஆட விட்டு இருந்தானா இப்ப ஆர்சிபில வந்து வாங்கியிருக்க மாட்டாரு. அவரு சாட்டிஸ்ஃபைடா போயிருப்பாரு. அங்க இருந்த வன்மமா என்னன்னு தெரியல. இது நல்ல கதையா இருக்கு. டீமில் விளையாட வைக்காததான் டீமையே வாங்கின பணக்கார விட்டு பிள்ளை அப்படின்ட்டு வந்து பாலிமர் நியூஸ்ல செய்தி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. சரி, ஓகே பரத், இப்போ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸா இருக்கட்டும், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரா இருக்கட்டும், வேற ஓனர்ஸ் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. சோ இப்போ பேர் அவங்களுக்கு மாறுமா எப்படி? ஆமா, ஆக்சுவலி நல்ல கேள்வி. சோ இப்போ நீங்க முன்னாடி பாத்துட்டீங்கன்னா டெக்கான் சார்ஜஸ் ஒன்னு இருந்துச்சு. டெக்கான் சார்ஜஸ் வந்து அவங்க புது ஓனர் போகிறப்போ சன்ரைஸ் ஹைதராபாத் பேர் மாறிச்சு. பேர் மாறது மட்டும் இல்லாம கப்பும் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டெக்கான் சார்ஜஸ் அடிச்ச தனி டிராஃபி, உங்களுக்கு அடிக்கிறது நீங்க தனி டிராஃபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஆர்சிபிக்கு மாறுமா, ஆர்ஆருக்கு மாறுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி மாறாது. ஏன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல டெக்கான் சார்ஜஸ் ஒரு தனி ஓனரா இருந்தாலும் டெக்கான் சார்ஜஸ் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஐபிஎல் 2012 வந்து டெர்மினேட்டட் த டீம். அந்த பிரான்சைஸை புதுசா ஏலம் எடுத்து அதுக்கப்புறம் எடுத்ததான் சன் குரூப்ஸ் அந்த பிரான்சைஸை வாங்கினாங்க. அதனால அது ஒரு புது பிரான்சைசி ஆல் டுகெதர். சரியா? பட் இங்க வந்து ஆர்சிபிக்கு அப்படி இல்ல. ஆர்சிபி யாரும் டெர்மினேட்லாம் பண்ணல. ஆர்சிபி அங்க ஓனர்ஸ் வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஜஸ்ட் லைக் சிஎஸ்கே சேஞ்ச் பண்ண மாதிரி 2015 வரைக்கும் இந்தியன் சிமெண்ட்ஸ் ஓன் பண்ணிட்டு இருந்துச்சு. 2017 அப்புறம் சிஎஸ்கே ஆஸ் இட்ஸ் ஓன் ஓனர்ஷிப். ஓகேவா? இந்தியா சிமெண்ட்ஸ் இப்போ உள்ள இல்ல அந்த மாதிரி. சரியா? அதனால ஆர்சிபி அந்த டீமுக்கு வந்து டிராஃபிஸ் அப்படியே தான் இருக்கும். நேம் சேஞ்ச் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ராயல் சேலஞ்ச் அப்படின்றது வந்து நம்மளுக்கே தெரியும். யுனைடெட் பெவரேஜ் லிமிடெட் யூபிஎல் அவங்களுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் லிக்கரோட பேரு. மேபி அந்த பேரை இவங்க மாத்தறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. பட் அகைன் ஒரு லெகசின்னு வச்சிருக்கிறதுனால பேர் மாத்தாமே இருக்கலாம். டெல்லி டேர் டெவில்ஸை ஜேஎம்ஆர் குரூப் 100% ஹோல்ட் பண்ணி குறுக்க வந்து ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பை கொண்டு வரும்போது டெல்லி டேர் டெவில்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸா மாறுச்சு. அந்த மாதிரி மாறத்துக்கும் வாய்ப்பு அது வந்து டேர் டெவில்ஸ்ன்ற சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. லைக் கேபிட்டல்ஸ்னு சும்மா வச்சாங்க. இது வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் ஆல்ரெடி ஒரு பிராண்ட், அது ஒரு என்டோஸ்மெண்ட் பிராண்ட்னால அவங்க மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ராயல்ஸுக்கு இதே கேள்விதான். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் நான் டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரி தான் நான் பாக்குறேன். அங்கேயும் அப்படிதான். டெல்லி கேபிட்டல்ஸ் 100% ஓனர்ஷிப் ஜேமார்ட் இருந்துச்சு. 50% எடுத்து ஜேஎஸ்டபிள்யூ கொடுத்தாங்க. பேர் வந்து மாத்தணுமா 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஓகே ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இத்தனை நாள் நமக்கு ராசி இல்லாம இருந்தது, இதை ட்ரை பண்ணுவோமே ஒரு உருட்டி மாத்தினாங்க. அதே மாதிரி தான் ராயல்ஸ்ல வந்து ஆல்ரெடி இங்க கால் சோமானி ஒரு ஒன் ஆஃப் த ஹோல்டர் தான், ஸ்டேக் ஹோல்டர் தான். அவர்கிட்ட இப்ப மெஜாரிட்டி ஸ்டேக் வந்திருக்கு அப்படின்றதுனால பேர் மாத்த மாட்டாங்க மோஸ்டா. ராஜஸ்தான் ராயல்ஸ் இஸ் கோயிங் டு பி ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் தேவைப்பட்டுச்சு. ராயல் நம்பியான் வந்திருக்காரு, என்ன ப்ரோ ராயல் மாத்துவாங்களா? அதான் பேர் மாத்த மாட்டாங்க. அதனால வந்து மேபி ஒரு லக் எக்ஸ்ட்ரா வேணும்னா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓன் சேஞ்ச். ஆர்சிபிக்கு அப்படி இல்ல. சரி, இப்ப இந்த ராயல்ஸ் பிரான்சைஸ் சேல் ஆயிடுச்சுல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன். த மோஸ்ட் வேல்யூட் பிளேயர் இன் ஐபிஎல் யாரா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஸ்டார்டிங் அந்த 2008 இருந்து இப்போ வரைக்கும் யாருக்கு அதிகமா காசு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்? எந்த பிளேயருக்கு இப்ப விளையாடுறாரு அந்த பிளேயரு? யுவராஜ் சிங் இல்ல. அதான் பெருசு பெருசா கான்ட்ராக்ட் பிடிச்சார் நடுல. விராட் கோலி சொல்ல மாட்டியா? 18 கோடி 20 கோடி எல்லாம் தலைமை ஆடிட்டு இருக்காரு ஆர்சிபிக்கு. நீ அப்படி ஆப்வியஸா இருக்கிற கொஸ்டின் வந்து கேட்க மாட்டியே. தெளிவா இருக்கா? ஒரு க்ளூ தரவா? இஸ் நோ மோர். ஷேன் வார்னா. எஸ். எப்படி? அதாவது நம்ம எல்லாருமே இந்த ஐபிஎல்ல வந்து ஹை ஏர்ன்ட் அப்படின்னு சொன்னா கோலி நினைப்போம், ரோஹித் நினைப்போம், தோனி நினைப்போம். இவங்க 3 பேரையும் தாண்டி ஷேன் வார்ன் தான் இப்போ கரண்டா இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூட் பிளேயர் இன் ஐபிஎல். எப்படா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஸ்டார்டிங்ல ஆர்ஆர்ல பண்ண ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். அவர் தான் வந்து ஐகானிக் பிளேயரா எடுத்தாங்க ஆர்ஆர். ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு 9 கோடி போறோம், மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து எனக்கு வந்து ஸ்டேக்கா கொடுத்துருங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3% ஸ்டேக் வந்து சம்திங் ரொம்ப மினிமலா 3 10 தெரியல, நான் ஷுவரா நான் எடிட்டிங்ல போடுறேன். அந்த ஸ்டேக் வந்து அப்போ வாங்கினாரு. அப்போ வாங்கின அந்த ஸ்டேக்கு இப்போ 2026ல வந்து ஆர்ஆர் சேல் பண்ணும்போது அதோட வேல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 410 கோடியோ சம்திங்.
அது அந்த அளவுக்கு வந்து ஷேன் வானுக்கு இப்ப அது கிடைக்கலனாலும் ஷேன் வானோட பசங்களுக்கு வந்து அது வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்ப போட்ட ஒரு விதை. இஸ் மாஸ்டர் மைண்ட் ஆன் அண்ட் ஆஃப் த ஃபீல்ட் ஷேன் வானு அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2008 அதை கப்படிக்கும் யாருமே எதிர்பார்க்கல ராஜஸ்தான் ராயல்ஸ். 2008 அந்த 1 கோடி அவருக்கு பெருசா டிஃபரன்ஸ் தர போறது இல்ல. அதே டைம்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அவர் போட்டு வச்சிருக்காரு. சூப்பர் கிரேட். அவ்வளவுதான் நியூஸ் எல்லாம் முடிஞ்சா ராப்பா. மெஜாரிட்டி அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற நியூஸ் இருந்தா இப்ப டைம் இது வென்ஸ்டே 9:55 AM வரைக்கும் இருக்கிற நியூஸ் எல்லாம் நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு மேல நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா வீடியோஸ்ல வர வீடியோஸ் வந்து ஆட் பண்றோம். அண்ட் முக்கியமா போன வீடியோக்கு வந்து நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க சிஎஸ்கே மேல வன்மமா ஹரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை. அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து நீ பேசுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து கேஷுவலா பேசி நல்ல ஒரு கான்வர்சேஷன் வந்து எடுத்திருப்போம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருக்கணும். கிரிக்கெட் டைமண்ட் நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டைமண்ட்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.